लक्ष्मीं तनोतु नितरामपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाकिशिखाप्रवालं भैरम्बम् अम्बुरुहटम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த இதோட நிறுத்தினோம். சாபி சப்தார்ச்சிஷா க்ஷிப்தம் தேஜः தத் ஓடும் அக்ஷமா ஹிமவத் பிராந்த காந்தாரே ஸ்ராந்தா சரவணே ஜஹௌ. ஸோ என்ன சமாச்சாரம் இங்க இப்போ என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, ஸோ ஈஸ்வரனுக்கும் பார்வதியினுடைய மைதுனத்திலேருந்து வந்த ஒரு வீரியம் அது பூமியில போட்டுட்டார். ஸோ அதை இவா அக்னி தேவனை எடுத்துக்க சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் அக்னி தேவனை எடுத்துக்க சொன்னதுனால பார்வதிக்கு கோவம் பூமியை பகுவல்லபகவா ஆக்கி விட்டுட்டு அண்டு இவாளுக்கு தேவாளுக்கு புத்திர பிராப்தியே இல்லாம இருக்கணும்னு ஒரு ஒரு கோவத்துல சாபம் மாதிரி கொடுத்து விடுறா. ஸோ அப்புறம் அந்த அக்னியானது என்ன பண்றது, அந்த இதை கங்கையில போடுறது. ஸோ அந்த கங்கையானவளும் என்ன அப்படின்னா, சா கங்காபி சப்தார்ச்சிஷா அப்படின்னா அந்த அக்னினா க்ஷிப்தம் போடப்பட்ட தத் தேஜகா அந்த தேஜஸை ஓடும் அக்ஷமா தாங்குவதற்கு சாமர்த்தியம் இல்லாதவளாக, ஸ்ராந்தா ரொம்ப டயர்டானவளான, ஹிமவத் பிராந்த காந்தாரே. ஸோ ஹிமவத் பர்வத்தத்தினுடைய காந்தாரே காட்டில், அது அந்த இடத்துக்கு பேரு சரவணம். ஸோ அங்க நிறைய சரங்களினுடைய வனம், அது ஷர பிரச்சுரே வனே. அதுல ஜஹவுங்கிறது ஹா தியாகே, அதுல போட்டுட்டா அந்த கங்கை. இதோட லாஸ்ட் கிளாஸ் நம்ம நிறுத்தினோம் இல்லையா? பிரேம் வா மாலினி படிக்கிறேளா நீங்க? तत्र भूत कृतिका प्रीत्यै षोडारूढ मुखाम्बुजं तारकाध्वान्त विध्वंसी सद्य ஷான்மாத்ரம் மகः. ஆமா. சோ தத்ர கிருத்திகா பிரீத்தியை, அதாவது என்ன அப்படின்னா, அதாவது சரவணம் அப்படிங்கிற இடத்துல, சரவணம் அது. சோ அந்த சரவணம் அந்த இடத்துல ஷட்சங்கியகாக கிருத்திகா மாதரகா. ஸோ 6 கிருத்திகானுடைய அம்மாக்கள். அவ சேனான்யம், இந்த சேனாபதியான இந்த சுப்பிரமணிய சுவாமி இவருக்கு என்ன ஸ்தன்யம் பாயயுத்தும் பிரேரிதாக. ஸ்தன்யம் பாயயுத்தும்னா அவளுடைய பாலை கொடுக்கறதுக்கு அந்த அந்த கிருத்திகா ஸ்திரீகள் பிரேரிதாக, தேவைகி பிரேரிதாக, தேவர்களினால் தூண்டப்பட்டதுனால என்ன பண்ணார் அப்படின்னா, தத்ர கிருத்திகா பிரீத்தியை, அந்த 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 கிருத்திகா மாத்ருணாம் பிரீத்தியை அவளை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்கோசரம், அதாவது ஷான் மாத்துரம் அப்படிங்கிறது சுப்பிரமணிய சுவாமிக்கு அட்ஜெக்டிவா போறது. ஷண்ணாம் மாத்ருணாம் அபத்தியம் ஷான் மாதுரா, ஷான் மாதுரம். சோ அந்த ஷான் மாதுரரான அந்த சுப்பிரமணிய சுவாமியானவர் ஷோடாரூட முகாம்புஜம். ஷோடாரூடம் அப்படின்னாலே ஷட் பிரகாரேன, ஷட்பிஹி பிரகாரைஹி ஆரூடானி முககமலம் எஸ்ய தஸ்ய தாதிருஷம். அந்த அந்த அவர் தாரக துவாந்த வித்வம்சி. வேற என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா, தாரகன் என்கின்ற, துவாந்தக அப்படின்னா ஒரு ஒரு இருட்டு, திமிரக, அந்த ஒரு என்ன சொல்றது, அஜ்ஞானம் ஆர் திமிருனாலே ஒரு திமிரம் அப்படின்னாலே இருட்டு. சோ தாரகன் என்கின்ற ஒரு துவாந்தன், அவனை அந்த தாரக துவாந்த வித்வம்சி அப்படின்னா அதை அழிக்கின்ற, மகக ஒரு பெரிய, தேஜக அப்படின்னா ஒரு தேஜஸ், அபூத் உண்டானது, ஜாதம். புரியுறதா? தத்ர தஸ்மின் சரவணே கிருத்திகா பிரீத்தியை, அந்த கிருத்திகா ஸ்திரீகளுடைய பிரீத்திகோசரம் ஷோடாரூட முகாம்புஜம் ஷான்மாத்துரம் தாரக வித்வாம்சி துவாந்த வித்வாம்சி மகஹ சத்யஹ அபூத். ஸோ இப்படிப்பட்ட அந்த அந்த சுப்பிரமணிய சுவாமி ஒரு பெரிய ஒரு தேஜஸ், மகஹான தேஜக, சத்யஹ அபூத் உடனே ஆனார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஷோடாரூட முகாம்புஜம், 6 பிரகாரமாக இருக்கின்ற முகாம்புஜம் அப்படின்னு சொல்லும்பொழுது முககமலானி, அந்த மாதிரி ஆரூடானி பிராதுர்பூதானி முகாம்புஜானி முககமலானி எஸ்ய தஸ்ய தாதிருஷம் ஷோடாரூட முகாம்புஜம் ஷான்மாதுரம். யாருக்கு ஷண்ணா மாத்ருனாம், யாரு 6 ஸ்திரீகளினுடைய 6 அம்மாவினுடைய பிள்ளையோ அந்த ஷான்மாதுரம்
தாரக துவாந்த வித்வம்சி, அந்த தாரகாசுரனே ஒரு துவாந்தன், ஒரு திமிரன். சோ அந்த தாரக துவாந்தஸ்ய வித்வம்சி சஹா, யாரு? அந்த ஷாண்மாதுரம். அவர் மகஹ, அப்படிப்பட்ட ஷாண்மாதுரம் மகஹ தேஜக சத்ய உடனே அபூத், உண்டாயிட்டு இருக்கு ஜாத்தம். சரியா இருக்கா? நெக்ஸ்ட் அடுத்தது படிங்க. त्रैविध्यं श्रूयतां वत्स सरित् त्रिदिवकसां यथोक्तं हव्यम् अश्रान्त्या देवताया इव अध्वरे. அவ்யம் அஷ்னந்தியாக. சரியா? சரியா? हव्यम् अश्नन्त्याः. தேவதாயாக இவ அத்வரே. சோ இப்ப வந்து என்ன, விஸ்வாமித்திரர் இந்த கதையை சொல்லிட்டு வர்றார். வத்ச அத்வரே யதோக்தம் ஹவ்யம் ஹஷ்ணந்தியாக தேவதாயாக இவ த்ரிதௌ த்ரிதிவௌகசாம் சரிதः த்ரைவித்யம் ஸ்ரூயதாம். அத்வரே, அத்வரம்னா யாகேன்னு அர்த்தம், யக்ஞே, யாகத்தில், யதோக்தம் முன்னாடி கூறப்பட்ட, ஹவ்யம் அஷ்ணந்தியாக தேவதாயாக. சோ அதுல அதாவது அக்னி, அந்த நம்ம போடுற அத்தனை ஹவிஸும் யாரு சாப்பிடுறா அப்படின்னா அக்னி தான் புசிக்கிறது. நம்ம வந்து டைரக்டா போய் இந்திரன் கிட்டயோ யமன் கிட்டயோ கொடுக்க முடியாது. நம்ம அக்னியில போடுறது தேவதைகளுக்கு போய் சேரும். சோ அந்த ஹவ்யம் அஷ்ணந்தியாக தேவதாயாக இவ, அந்த ஹவ்யத்தை புசிக்கின்ற அந்த தேவதையான அந்த அக்னியை போல. அந்த அக்னி எப்படி இருக்குன்னா, 3 விதமான அக்னி இருக்கு இல்லையா? ஆகவனியம், கார்கபத்தியம், தட்சிணம். சோ அந்த மாதிரி 3 விதமாக, எப்படி அக்னிக்கு 3 டைப் இருக்கோ, அதே அந்த அக்னி போல, அந்த அக்னி தேவதையை போல, த்ரிதிவௌகசாம் சரிதா. சோ திவம் மோகஹ ஏஷாம் தே தேஷாம், இல்லையா? யாருக்கு வந்து திவம்னா ஸ்வர்க்கம், வந்து ஓகஹனா வீடோ. சோ அந்த த்ரிதிவௌகசாம், அவள் அந்த தேவர்களுடைய, சரிதா அந்த இது நதியானது, நதியும் திரைவித்யம் ஸ்ரூயதா, மூணு 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 விதமாக இருக்கு அந்த கங்கை. எப்படி இருக்கு அப்படின்னா, சொர்க்க கங்கை, நம்ம பூமியில இருக்கிற கங்கை, பாதாள கங்கை. இந்த மாதிரி 3 டைப்பா, எப்படி அக்னிக்கு 3 ரூபமோ அதே மாதிரி இந்த கங்கைக்கும் இந்த சொர்க்கத்துல இருக்கின்ற இந்த சரித்துக்கும் என்ன அப்படின்னா திரைவித்யம் வித்தியதே. சரியா? சரியா இருக்கா? அந்த திரைவித்யம் ஸ்ரூயதாம் கேளு அப்படின்னு சொல்றார். சோ இங்க வந்து உங்களுக்கு வந்து அக்னியோட இவளுக்கு கம்பாரிசன்னால இங்க உபமா அலங்காரம். தேவதாயாக ஈவ சரிதः அப்படி திரைவித்யம் ஸ்ரூயதாம். சரியா இருக்கா? திரைவித்யம் Yes. ஸ்ரூயதாம் ச சரிதः த்ரிதிவௌகசாம் யதோக்தம் ஹவ்யமஷ்ணந்த்யாக தேவதாயாக இவ அத்வரே. அதுக்கப்புறம் पुरीम् अयोध्यामास्त सावित्रः सगरो नृपः केशिनी அத்யா. सुमतीभ्यां च लङ्कितप्रथमाश्रमः. சரி, புரீம் அயோத்தியாம் அத்தியாஸ்த சாவித்ரஹ சகரோ நிருபஹ கேஷினி சுமதிபியாம் ச லங்கித பிரதமாசிரமஹ. சோ கேஷினி சுமதிபியாம் லங்கித பிரதமாசிரமஹ சாவித்ரஹ சகரஹ நிருபஹ அயோத்தியாம் புரீம் அத்தியாஸ்த. சோ வந்து நிருபஹ, சகரஹ நிருபஹ, சகரன்னு பெயருள்ள ஒரு ராஜா. அவர் வந்து அயோத்தியாம் புரி, சோ அயோத்தியா என்கின்ற புரியை, புரியில் ஆண்டார்னு வரணும் சப்தமி. இங்க உங்களுக்கு அது அதிஷிங்ஸ் தாசாம் கர்மங்கிறதுனால புரி மத்தியாஸ்த அப்படின்னு வருது இல்லையா? சோ அயோத்தியாம் புரி மத்தியாஸ்த யாரு? சகரஹ நிருபஹ. அவருக்கு வேற என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா கேஷினி சுமதிபியாம் லங்கித பிரதமாஸ்ரமஹ, அதாவது பிரதமாஸ்ரமஹ லங்கிதஹ பிரதமாஸ்ரமஹ ஏன சஹ அப்படின்னு அந்த ராஜாக்கு அட்ஜெக்டிவா போறது. இருக்கிறதுலே ஆசிரமங்கள்ல பிரதமமா இருக்கிறது என்ன? பிரம்மச்சரிய ஆசிரமம் இல்லையா? சோ அந்த பிரம்மச்சரிய ஆசிரமம்ங்கிறது தாண்டப்பட்டது யாருனால அப்படின்னா கேஷினி சுமதிபியாம். இந்த கேஷினின்னு ஒரு ஸ்திரீ, சுமதின்னு இன்னொரு ஸ்திரீ, இவா 2 பேரை கல்யாணம் பண்ணின்றதுனால கேஷினி சுமதிபியாம், அவா 2 பேரினால் லங்கிதா பிரதமாசிரமஹா ஏன சஹா. பிரதமச்ச அசௌ, பிரதமாசிரமஹாங்கிறது பிரம்மச்சரிய ஆசிரமம். தாண்டப்பட்ட பிரம்மச்சரிய ஆசிரமமானது யாராலேயோ அவர். அப்படிப்பட்ட சாவித்ரஹா அப்படின்னா சவிதுஹு சூரியஸ்ய அபத்தியம் புமான் சாவித்ரஹா, அதாவது சூரியகுல உற்பன்னகான்னு அர்த்தம். சூரிய வம்சத்துல பிறந்த அந்த சகரஹ நாம நிருபக அயோத்தியாம்புரி மத்தியாஸ்த, அயோத்தியா அப்படிங்கிற புரியில் ஆர் புரியை இது பண்ணார், அத்தியதிஷ்டத்து. சரியா? சரியா இருக்கா? நெக்ஸ்ட் மேல
மியூட்ல இருக்கேள் மாலினி. மாலினி மேடம் மியூட்ல இருக்கேள். सपुत्र्यन् सपत्नीकस्तपस्तेपे समाह शतं ம் भृगु प्रीतमनास्तस्मै ददौ दायाद सम्पदम्. ஆமா. சஹ புத்ரியன்னு சபத்னீகः சதம் சமாஹ தபः தேபே. தேபே தேபாதே தேபிரே மேனை மேனாதே மேனிரே மாதிரி சரியா. பிரீத்தமனாக பிருகு தஸ்மை தாயாத சம்பதம் ததௌ சரியா. சோ சகாங்கிறது இந்த அந்த சகரம் நாம ராஜா அவனுக்கு போறது. புத்ரியன்னுங்கிறது திருப்பி உங்களுக்கு நாமதாத்து. புத்திரம் ஆத்மனக இச்சதி இது புத்ரியதி இது சத்ருல இருக்கு. சக புத்ரியன்னு புத்திரனை விரும்பவனாக சபத்னீகா பத்னியோடு சகிதா சதம் சமாகா சமாகான வருஷம்னு அர்த்தம். சதம் சமாகான 100 வருஷம் சரியா. வருஷங்களினுடைய 100 வருஷமானது சதவர்ஷாணி தபஹ தேபே தபஸை அகரோத் செய்தான் சரியா. சக தேபே சக தபஹ தேபே சக சதசமாகா தபஹ் தேபே. சகாக்கு என்ன அட்ஜெக்டிவ்? புத்ரியன்னு சக சபத்னீகா சக சதம் சமாகா தபஹ் தேபே சரியா. பிரீத்தமனாகா பிருகு தஸ்மை தாயாத சம்பதம் ததௌ. பிரீத்தமனாகா அப்படின்னு சொல்லும்பொழுது பிரீத்தம் மனஹ யஸ்ய சஹ அப்படின்னுட்டு இது புல்லிங்கத்துல போறதுனால மனாகாங்கிறது பிரதம விபக்தி ஏகவச்சனம் சரியா. பிரீத சகாராந்தங்கள் எல்லாமே வந்து அகாராந்தமா நீங்க புல்லிங்கத்துக்கு மாத்தும் போது இதுல சமஸ்த பதத்துல அது வந்து மனாகான்னு மாறிடும். வேதாகா அந்த மாதிரி சரியா. சோ பிரீத்தமனாகா பிருகு சந்தோஷத்தோட இருக்கின்ற மனதோட இருக்கின்ற பிருகுவானவர் தஸ்மை சகராய தாயாத சம்பதம் ததௌ. தாயாதம்னா புத்திரம்னு அர்த்தம் சரியா. சுதரூபாம் சம்பத்துனா சம்பத்தி சம்பத்தியை புத்திரதனம் அதை கொடுத்தார். ததௌ பிராதாத் சரியா. தாயாதகன புத்திரகன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்புறம் அடுத்தது असमञ्जं सुतं लेबे वैदर्भी केशिनी तयोः षष्टिं पुत्रसहस्राणां सुमतिश्च यवीयसि. ஆமா. சோ அவனுக்கு வந்து வைதர்பி கேஷினி அசமஞ்சம் சுதம் லேபே தயோஹோ யவீயசி சுமதிஹீஜ புத்திர சஹசிராணாம் ஷஷ்டிம் லேபே போருமா. சோ வைதர்பி கேஷினி வைதர்பினா விதர்ப தேசத்தினுடைய ஸ்திரீ. விதர்பஸ்ய ராஜ்ஞா அபத்தியம் ஸ்திரீ வைதர்பி. அந்த வைதர்பி விதர்ப தேசத்தினுடைய புத்திரியான அவ பேரு வந்து கேஷினி. ஆனா இவன் 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஒன்னு சுமதி இன்னொன்னு வந்து கேஷினி இல்லையா. அந்த வைதர்பி கேஷினி விதர்ப தேசத்தை சேர்ந்த விவர்த்த தேசத்தினுடைய ஸ்திரீ பொண்ணான அந்த கேஷினி அசமஞ்சம் சுதம் லேபே. அசமஞ்சம் அவனோட பெயரே அசமஞ்சம். அசமஞ்சம் சுதம் லேபே அசமஞ்சம் என்று பெயருள்ள ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். லேபே லேபாத்தே லேபிரே மேனே மேனாவை மேவை சரியா. தயோஹோ அவ 2 பேருக்குள்ள அதாவது இந்த கேஷினி சுமதிக்குள்ள யவியசி இந்த முன்னூத்தி இருக்காள எங்கர்வன் அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா கனிஷ்டா இருக்கா பாருங்கோ அவ பேர் சுமதி. அந்த யவியசி சுமதி ஹீச்ச புத்திர சகசிராணாம் ஷஷ்டீம் லேபே. சோ புத்திர சகசிராணாம்னா சகசிர சங்கியகானு புத்திரானு 1000 புள்ளைகள் சரியா. அதனுடைய ஷஷ்டினா 60. சோ 60,000 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். She delivered, she gave birth to 60,000 children சரியா. இதோட கதையெல்லாம் நம்ம ராமாயணம் படிச்சாதான் நமக்கு தெரியும். ஓகே எப்படி என்னன்னு சரியா. வைதர்பி கேஷினி அசமஞ்சம் சுதம் லேபே தயோஹோ யவீயசி சுமதிஹீச்ச புத்திர சஹசிராணாம் ஷஷ்டிம் லேபே. அதுக்கப்புறம் எல்லாமே இனிமே வர்றது எல்லாமே அனுஷ்டுப் தான். ஸோ டக்கு 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 டக்குன்னு நமக்கு போயிடும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு புரோஸ் அப்புறம் தான் வருது. நடுவுல புரோஸே கத்தியமே இல்ல சரியா. மேல பகீரத பிரயத்தனத்தை படிச்சிருக்கோம் மேடம். இந்த கதை அது சகராவோட 60 கதை தான் இப்ப வருது. பகீரத அவருடைய பிரயத்தனம் அந்த கதை தான் இப்ப சொல்லிட்டு இருக்காரு அவர். கங்கையினுடைய இது அதுல தானே வரும் இல்லையா. அதுக்கப்புறம் असमञ्जस चारित्रम् असमञ्जम् अपोह्य सः आरब्ध हयमेधः सन् अमुञ्चत तुरङ्गमम्. ஆமா. சக அசமஞ்சச சாரித்திரம் அசமஞ்சசம் அபோக்ய ஆரப்த ஹயமேதக சன்னு துரங்கமம் அமுஞ்சத. சோ என்ன அப்படின்னா அசமஞ்சசம் அப்படின்னா துஷ்ட ஸ்வபாவம்னு அர்த்தம் சரியா.
சோ சகாங்கிறது இந்த சகரனுக்கு போறது. அந்த சகரன்கிற ராஜா, அவருக்கு தான் 2 பத்னி, சுமதி, அந்த இவோ அவ பேர் என்னது, கேஷினி. அந்த கேஷினிக்கு வந்து அசமஞ்சஸ்ன்னு ஒரு புள்ள பிறக்கறான். இந்த சுமதிக்கு தான் 60,000 குழந்தைகள் வந்து பிறக்கறா. இதுல இந்த கேஷினியோட புள்ளையான இந்த அசமஞ்சன் என்ன ஆறான் அப்படின்னா, அசமஞ்சச சாரித்திர அசமஞ்சசம் சாரித்திரம் அசமஞ்சசம் அபோஹ்ய. சோ அசமஞ்சசா அப்படின்னாலே ரொம்ப துஷ்ட சுபாவகன்னு அர்த்தம். சரியா? அசமஞ்சசம் அயுக்தம் சாரித்திரம் சுபாவக யஸ்ய சஹ தம், அதோட இருக்கின்ற அந்த அசமஞ்சசம், அசமஞ்சசம்க்கு இது அட்ஜெக்டிவா வருது. அந்த அசமஞ்சசனை சக சகரக அசமஞ்சசம்னு பெயருள்ள தன் புத்திரனை அபோக்ய அங்கேந்து வெளியில அனுப்பிச்சுட்டு ஆரப்த ஹயமே. சோ இந்த அசமஞ்சசனை அனுப்பி வெளில துரத்தி அனுப்பிச்சுட்டான். சோ அந்த அசமஞ்சம்க்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா அசமஞ்சச சாரித்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அசமஞ்சசம் அப்படின்னாலே அயுக்தம், சாரித்திரம்னா ஸ்வபாவம், அயுக்தம் யுக்தமான உச்சிதமான ஒரு சாரித்திரம் இல்லை அப்படின்னா ஒரு துஷ்ட ஸ்வபாவம். சோ அப்படி இருக்கின்ற அவனை, அந்த அசமஞ்சசனை என்ன அப்படின்னா, அவன் வந்து என்ன துஷ்ட சாரித்திரன்னா என்ன, பிரஜைகளுக்கு ஒரு நல்லதை பண்ணல, ஒரு உபயோகமா இல்லாம உபதிரவமா இருக்கான். சோ அப்படிப்பட்ட அவனை அபோஹ்ய அங்கேந்து வெளியில அமுச்சுட்டு பரித்தியஜ்ய ஆரப்த ஹயமேதக சன்னு. சோ ஆரப்தக அஹயமேதக ஏன சகான்னு அந்த சகாக்கு போறது அட்ஜெக்டிவா. அந்த சகரனுக்கு ஆரம்பிக்கப்பட்ட, ஹயம்னா குதிரை, குதிரையை வச்சுட்டு அஸ்வமேத யாகம்னு அர்த்தம். சோ ஆரப்தகா ஹயமேதகா அப்படின்னா அஸ்வமேத யஜ்ஞம். அந்த சன்னு இருந்து கொண்டு சகரகா துரங்கமம் அமுஞ்சத, துரங்கமம்னா குதிரையை அவர் வந்து அமுஞ்சத அப்படின்னா ரிலீஸ் பண்ணார், தியக்தமா அவிழ்த்து விட்டார்னு அர்த்தம். சரியா? அமுஞ்சதானா பரித்தியாகம் பண்ணான்னு இல்ல, அமுஞ்சதானா ஹி ரிலீஸ் த ஹார்ஸ் சோ தட் அது எல்லா இடத்துக்கும் போயிட்டு எந்த ராஜ்யத்துல அதை பிடிச்சு வைக்கிறாளோ அவ வந்து தே ஆர் அகெயின்ஸ்ட் இட். இதுதானே உங்களுக்கு மகாபாரதத்திலையும் அதுதானே பண்ணணும்னு அவனா ராஜசூய யாகம் பண்ணான். ராமாயணத்துல லவகுஷா பிடிச்சு வச்சுக்கிறது. லவகுஜா வந்து அதானே பிடிச்சு வச்சு நுட்டுறதுகள் இல்லையா? அதான் சக அசமஞ்ச சாரித்திரம் அசமஞ்சம் அபோஹ்ய ஆரப்த ஹயமேதக சன்னு துரங்கமம் அமுஞ்சத. அதாவது அந்த அசமஞ்சசத்துக்கு பேரலா அந்த பிராசம் போடுறதுக்கோசரமே அவர் வந்து இன்னொரு வார்த்தையை வந்து சூஸ் பண்றாருல. வேற ஏதாவது துஷ்ட சாரித்திரம் ஏதாவது ஒண்ணு போட்டிருக்கலாம்ல. அப்புறம் மேல படிங்க. क्रव्याद वपुषा सोऽयमहारि हरिणा हयः ततस्थं नष्टम् अन्वेष्टुं सौमतेयाः प्रतस्थिरे. सोऽयं हयः क्रव्याद वपुषा हरिणा अहारि ததக நஷ்டம் தம் அன்வேஷ்டும் சௌமதேயாக பிரதஸ்திரே. சோ வந்து என்ன, அஹாரிங்கிறது உங்களுக்கு லுங்கு கர்மணியில இருக்கு, ஹரினாங்கிறது இங்க இந்திரனுக்கு போறது. ஹரிங்கிற சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஹரினா விஷ்ணு, ஹரினா குரங்கு, ஹரினா இந்திரன். சரியா? இங்க ஹரினாங்கிறது இந்திரேனன்னு அர்த்தம். இந்திரேன அயம் சக அயம் ஹயஹ, இந்த அரிணா ஹயஹ அஹாரி. சோ இந்த இந்திரனினால் இந்த குதிரையானது அபகரிக்கப்பட்டது. அஹாரிங்கிறது லுங்கு கர்மணி. சரியா? சோ ஹிரு தாத்துவனுடைய லுங்கு கர்மணி. எப்படி அந்த ஹரிணாக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா, கிரவ்யாத வபுஷா. கிரவ்யாதம்னா ராட்சசம்னு அர்த்தம், கிரவ்யம்னா மாம்சம்னு அர்த்தம். கிரவ்யம் அத்தி இது கிரவ்யாதக. நமக்கு பாரத சங்கரத்துல வந்திருக்கு, பகாசுரனுக்கு அட்ஜெக்டிவா சொல்லும் பொழுது கிரவ்யாதகன்னு சொல்லுவான், ஞாபகம் இருக்கா? சோ கிரவ்யாதக கிரவ்யாத வபுஷா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிரவ்யாதஸ்ய ராட்சசஸ்ய வேஷதாரினா ஹரிணா. வபுஸ்ன ஷரீரம், வபுஹு வபுஷி வபும்ஷி, வபுஷாங்கிறது திருத்தியா விபக்தி. சோ கிரவ்யாதஸ்ய வபுஹு தேன வபுஷா ஹரிணா, அந்த இந்திரேன அயம் சக அயம் ஹயஹ, அந்த இந்த குதிரையானது அஹாரி அபகரிக்கப்பட்டது. சரியா? ததா பிறகு இந்த மாதிரி குதிரையானது அபகரிக்கப்பட்ட பிறகு நஷ்டம் தம் ஹயம், நஷ்டமான காணாமல் போன அந்த குதிரையை அன்வேஷ்டம் தேடுவதற்காக சௌமதேயாக பிரதஸ்திரே. சோ இந்த அசமஞ்சசம் துரத்தி விட்டுட்டான். சோ இப்ப என்ன ஆறுது, இந்த சுமதியினுடைய பிள்ளைகள், சுமத்தியாக அப்பத்தியம் புமாம்சக சௌமதேயாக இல்லையா, அந்த சுமதியினுடைய பிள்ளைகள் என்ன பண்றது அப்படின்னா, நஷ்டம் தம் ஹயம் அன்வேஷ்டும் பிரதஸ்திரே, அவ கிளம்பினா.
சரியா? சரியா இருக்கா? எஸ் மேம். ஆ, மேல सर्वे सपर्वताम् ऊर्वीं खनन्तः सगरात्मजाः चक्रु चक्रुः जर्जरित ध्वान्तं नागलोकं नखाम् अंशुभिः. ஒரே நிமிஷம், there is ஒரே ஒரு டைப்பிங் எரர் இருக்கு. சரி. सर्वे सपर्वताम् उर्वीं खनन्तः सगरात्मजाः चक्रुः जर्जरित द्वान्तं नागलोकं नकांशुभिः. सो सर्वे सगरात्मजाः, இந்த சகரனுடைய சகரஸ்ய ஆத்மஜாக, ஆத்மனி ஜாயதே இதி ஆத்மஜாக, சகரபுத்திரர்கள் சபர்வதாம் உர்வீம் கனந்தக. சோ சபர்வதாம் அப்படின்னா பர்வத சகிதாம், உர்வீனா பூமி, இந்த பூமியை கனந்தக, அவ வந்து கண் டு டிக் இல்லையா? சோ கனந்தக சத்ரு பிரத்யத்துல இருக்கு. கனந்தக இவாளுக்கு அட்ஜெக்டிவா போறது யாருக்கு? சர்வே சகராத்மஜாகாக்கு. அந்த சர்வே சகராத்மஜாகா கனந்தக சர்வே சகராத்மஜாக சபர்வதாம் உர்வீம் கனந்தக சர்வே சகராத்மஜாக நக அம்சுபிஹி நாகலோகம் ஜர்ஜரித துவாந்தம் சக்ருஹோ. ஜர்ஜரிதம் அப்படின்னா பொடியாக்கப்பட்ட ஆர் நாசிதம், வினாசிதம். துவாந்தம்னா திமிரம்னு பார்த்தோம், இருட்டுன்னு பார்த்தோம். சோ இவ வந்து இந்த சகரபுத்திரர்கள் எல்லாம் என்ன பண்றா அப்படின்னா, பர்வதத்தோட சேர்ந்து இருக்கின்ற இந்த பூமியை அவ தோண்டின்னு இருக்கிற போது நகத்தினுடைய அம்சுபிகி, அவளுடைய நகத்தினுடைய அம்சுனா கிரணங்கள்னு அர்த்தம். அந்த கிரணைகி நாகலோகம்னா பாதாள லோகம். சரியா? கீழே இருக்கிற லோகத்தை, அந்த கீழே இருக்க லோகம் எப்படி இருக்கும்? சூரிய பிரகாசம் அங்க இருக்காது. ஆனா இவ 60,000 பேர் அதை தோன்றதுனால 60,000 பேர்ல 10 விரல் ஒருத்தருக்கும் அத்தனை நகங்கள் இருக்கும். இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க, 60,000 இன்ட்டு 10 போட்டுக்கோங்க, எவ்வளவு வருதோ. சோ அந்த மாதிரி அத்தனை நகத்தினுடைய அந்த ஒளியானது, கிரணங்களானது, கிரணங்களினால் நகாம்சுபிகி, அந்த கிரணங்களினால் நாகலோகத்தை ஜர்ஜரிதா துவாந்தம் சக்ருஹு. சோ ஜர்ஜரித துவாந்தம் அப்படின்னா ஜர்ஜரிதம் துவாந்தம் எஸ்ய சஹ தம் நாகலோகம் சக்ருஹு. சரியா? போக்கடிக்கப்பட்ட இருட்டோட இருக்கின்றதாக அந்த நாகலோகம், பாதாள லோகத்தை தே சர்வே சகராத்மஜாக சக்ருஹு, அவள் கொண்டு போய் அங்க சேர்த்துக்கணும். சரியா? சகார சக்ரதுஹு சக்ருஹு, கிருதாத்துவினுடைய லிட்டு இல்லையா? சர்வே சபர்வதாம் உர்வீம் கனந்தக சகராத்மஜாக சக்ருஹு ஜர்ஜரிதத்வாந்தம் நாகலோகம் நகாம்சுபிஹி. அதுக்கப்புறம் தே தே இதுல த ஏத்தேன்னு படிக்கணுமா, தே ஏத்தேன்னு படிக்கணுமா? படிக்கச்சே ஓகே. தே ஏத்தேனே படிங்க, அங்க இதுவாயிருக்கு, லோபமாயிருக்கு. ஓகே, தேனே படிங்க. தே ஏத்தே தபசா தீப்தே தமஸ்தோம பிரமாதினி காபிலே ஜுவலனே வீரா லேபிரே ஷலபோப்பமா. ஆமா, தே ஏதே தபசா தீப்தே தமஸ்தோம பிரமாதினி காபிலே ஜுவலனே வீராக லேபிரே ஷலவோபமாம். ஏதே தே ஏதே வீராக, அந்த இந்த வீரர்கள் யாரு? இந்த சகராத்மஜாக சகரபுத்திராக தபசா தீப்தே தமஸ்தோம பிரமாதினி காபிலே ஜுவலனே ஷலபோபமாம் லேபிரே. சோ மெயின் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏதே வீராக, இந்த சகரபுத்திராக ஷலப உபமாம் லேபிரே. ஷலபம்னா விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி எப்படி வந்து நெருப்பு கிட்ட போகும்னு தெரியாம பட்டுன்னு போய் விழுந்து செத்து போயிடுமோ, அந்த ஷலபத்துக்கு சமானமாக, உபமாம்னா சதிருஷாம்னு அர்த்தம், ஷலபோபமாம் லேபிரே. அந்த ஷலபத்துக்கு எப்படி வந்து அக்னியில போய் விழுந்து பஸ்மமாயிடுறதோ அதே மாதிரி இந்த வீராகா ஷலவோபமாம் லேபிரே, அவளும் இந்த மாதிரி ஆயிடுறா. எதுல? ஜுவலனே, அந்த அக்னவ். சரியா? காபிலே ஜுவலனே, கபிலர்னு ஒரு ரிஷி. சோ கபிலஸ்ய இதம் காபிலம். சோ இந்த இடத்துல காபிலே ஜுவலனே, அந்த கபிலர்னுடைய அந்த நெருப்பில், சரியா, கபிலர்கிட்டேந்து வந்த அந்த அக்னியில் இந்த ஏதே வீராகா ஷலபோபமாம் லேபிரே. அந்த காபிலேக்கு வேற என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா, தபசா தீப்தே, தன்னுடைய தபஸுனால அப்படியே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற
அப்படி ஒரு பிரகாசத்தோடு இருக்கின்ற தமஸ்தோம பிரமாதினி, தமகனா இருட்டு, ஸ்தோமம்னா சமூகம், அந்த தமஸினுடைய சமூகத்தை பிரமாதினி, பிரமாதினினா பிரகர்ஷேன மத்னாதி இது பிரமாதி, பிரமாதினிங்கிறது சப்தமியில இருக்கு. ஸோ தபசாதித்தே தமஸ்தோம பிரமாதினி காபிலே ஜுவலனே, கபிலர்னுடைய கபிலஸ்ய இதம் காபிலம், அந்த காபிலே, அந்த கபில சம்பந்தினி ஜுவலனே அப்படின்னா அக்னௌ, அவருடைய கோப அக்னியில் என்ன ஆனா அப்படின்னா சலபோபமாம் லேபிரே, சலபோபமாம்னா சலப சாதிருஷ்யம் லேபிரே. அதாவது இந்திரன் என்ன பண்றான், அஸ்வம் அபஹிருத்திய கபில முனேகே ஆசிரம சமீபே நிபத்தமா. இவன் வந்து இந்திரன் தான் ஆக்சுவலி வந்து இந்த அஸ்வமேத யாகத்தை, ஏன்னா 100 அஸ்வமேதம் யாகம் பண்றவாளுக்கு இந்திர பதவி இல்லையா. நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இதுல சொர்க்கலக்ஷ்மியில பார்த்தோமே, அங்க வந்து ஈஸ்வரனுடைய குகையில 5 இந்திரன் இருந்தா, ஞாபகம் இருக்கா? உன்ன மாதிரியே 5 பேர் உள்ள இருக்கா அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த மாதிரி 100 அஸ்வமேத யாகம் பண்றவா இந்திர பதவிக்கு, அது இந்திர பதவிக்கு எலிஜிபிள் ஆயிடுவா. The eligibility for Indra in the post of Indra is to perform 100 அஸ்வமேத யாகம். ஸோ இந்த பூலோகத்துல யாராவது அஸ்வமேத யாகம் பண்ணாலே உடனே அவனுக்கு அந்த இதுல வரும் தெரியுமா, இந்த சினிமாலாம் வரும், அவளுடைய அந்த சேர் வந்து ஆடும், பூன்னு ஏதோ ஒருலாம் எஃபெக்ட் எல்லாம் கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி இந்திரனுக்கு வந்து there will be ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி ஆயிடும். ஸோ அந்த இந்திரஹா அஸ்வம் அபஹிருத்திய கபில முனேகே ஆசிரமத்துல, ஸோ அந்த அஸ்வத்தை திருடினது யாருன்னா இந்திரன் இல்லையா, பார்த்தோம் இல்லையா. அவன் வந்து என்ன பண்ணிட்டான், கபிலருடைய ஆசிரமத்துல கொண்டு வந்து கட்டி விட்டுட்டான். இந்த சகரபுத்திரர்கள் பாவம் எல்லா லோகத்திலையும் தேடி விட்டு கடைசியில பாதாள லோகத்துக்கு போறதுகள். சகரபுத்திராக தத்திர அஸ்வம் திருஷ்டுவா, கபிலர் தான் இதை வந்து திருடினுட்டார் அப்படின்னுட்டு அவரை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றான், அவமானப்படுத்துறான். அப்போ உடனே சும்மா இருப்பாரா, பிடி சாபம் அப்படின்னுட்டு அவருக்கு ஆபத்தை கொடுத்துட்றான். அவன் எல்லாரையும் சாபம்லாம் கொடுக்கல, அழிச்சு போடுறார் எல்லாரையும். he turned everyone into ashes, அவ்வளவுதான், burned them into ashes இல்லையா. ஸோ தே ஏதே வீராக தபசா தீப்தே தமஸ்தோம பிரமாதினி காபிலே ஜுவலனே சலோபோபமாம் லேபிரே. அதுக்கு அடுத்தது असमञ्जसुतं पौत्रम् अंशुमन्तम् अथ अब्रवीत् सप्तिं ஹிருத்வா. हृत्वा समादत्तां सप्ततन्तुं भवानिति. ஆமா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த அசமஞ்சஸ் துரத்தி விட்டுட்டார். ஆனா அசமஞ்சஸுக்கு ஒரு 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 புத்திரன் வந்து பிறக்கிறான், சரியா. என்ன அப்படின்னா, அந்த இந்த சுமதிக்கு பிறந்த அந்த 60,000 சகரபுத்திராலும் பஸ்மம் ஆயிட்டா. இப்ப இவனுக்கு வந்து சகரனுக்கு இருக்கிற அடுத்த ஆள் யாரு அப்படின்னா, டு சென்ட் இன் சர்ச் ஆஃப் த குதிரை அண்ட் இந்த 60,000 பேர் யாரு அப்படின்னா, இந்த அசமஞ்சஸுக்கு ஒரு சுதன், ஒரு புள்ள பிறக்கிறான். அது வந்து சகரனுடைய பௌத்திரன். அவன் பேரு வந்து அம்சுமந்தௌ மந்தம். அவனை பார்த்து சொல்றார் என்ன அப்படின்னா, அத பிறகு அசமஞ்ச சுத்தம், அத பிறகுன்னா இவ எல்லாரும் காணாம போனப்புறம் குதிரையும் போச்சு, பிள்ளைகளும் காணோம். அத பிறகு அசமஞ்ச சுத்தம், அந்த அசமஞ்சனுடைய பிள்ளையான பௌத்திரம் அம்சுமந்தம், தன்னுடைய பௌத்திரனான அந்த ஆமா अंशुमान ஆமா அம்சுமான் இது ஆக்கியம் புத்திரனை என்ன அப்படின்னா அப்ரவீத் கூறினார். யாரு, சகரஹா. பவான் சப்திம் ஹிருத்வா சப்ததந்தும் சமாதத்தாம் இதி. சப்தினா உங்களுக்கு குதிரைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோ சப்திம் ஹிருத்வா, அந்த சப்தியான அந்த குதிரைய அழைச்சின்னு வந்துட்டு அஸ்வம் ஹிருத்வா ஆனிய பவான் நீங்கோ சப்ததந்துனா யாகத்துக்கு சப்ததந்துன்னு ஒரு பேரு. அந்த சப்ததந்தும் யஜ்ஞம் சமாதத்தாம் அப்படின்னா சமாபயதாம் அர்த்தம். இது அப்ரவீத் என்று கூறினார் அப்படின்னு எங்க சேர்த்துக்கோம், கொட்டேஷன்ல போட்டாச்சு, சரியா. அத அசமஞ்சசுதம் பௌத்திரம் அம்சுமந்தம் அப்ரவீத் பவான் சப்திம் ஹிருத்வா சப்ததந்தும் சமாதத்தாம் இது. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன, मातुलो गरुडस्तेषाम् एनं तत्र एवम् अब्रवीत् விட்டுட்டேன் गङ्गाम् इह आनय. Sorry. மாலினி மேடம் சோபி கத்வான்னு விட்டுட்டேன், 72வது ஸ்லோகம் படிக்கலையே. Oh, sorry. सोऽपि गत्वा बिलं तत्र दृष्ट्वा भस्मीकृतान् पितॄन् साश्रु तेभ्याम् अञ्जलिं दित्सु चरणलेभे तुरङ्गमम्. ஆமா. சஹ அம்சுமான் அப்பி பிலம் கத்வா, அந்த ஓட்டைய வழியா உள்ள போயிட்டு
தத்ர பஸ்மீகிருதானு பித்ருன்னு திருஷ்டுவா, அங்க பஸ்மரூபமாக ஆக்கப்பட்ட பஸ்மீகிருதாக வந்து உங்களுக்கு என்னது ச்வி, அபூத தத்பாபே ச்வி பிரத்யம் கிரு தாத்து வந்திருக்கணும், பஸ்மீகிருத்தவான். சோ பஸ்மீகிருத்தானு பித்ருன்னு, பஸ்மமாக ஆக்கப்பட்ட பித்ருக்களை திருஷ்டுவா பார்த்து விட்ட பிறகு, சாஸ்ருஹு, சோ உங்களை அஸ்ருவோடு கூட கண்ணீரோடு கூட, தேபியக பித்ருபியக அஞ்சலிம் தித்சுகு, தித்சுகுனா தாத்து மிச்சுகுன்னு அர்த்தம், அவளுக்கு அஞ்சலியை கொடுக்கணும் அப்படின்னுட்டு சரன்னு துரங்கமம் லேபே. சோ அஞ்சலியை கொடுக்கணும்னா அவனுக்கு என்ன அப்படின்னா ஜல அன்வேஷனாய, பக்கத்துல எங்கேயாவது இருந்தாதான் நான் ஜலத்தினாலதான் தர்ப்பணம் பண்ண முடியும். சோ அவளுக்கு வந்து அந்த மாதிரி ஜலத்தினால ஒரு இது அஞ்சலியை கொடுக்கணும்னு நினைச்சுண்ட சக சரன்னு, அஞ்சலின் தித்சுகு சரன்னு, அவன் சாஸ்ருகு கண்ணுல ஜலத்தோட, தேபியக பித்ருபியக அஞ்சலிம் தித்சுகு அஞ்சலியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு சரன்னு மூவ் பண்ணிட்டு இருந்தான். அப்போ துரங்கமம் லேபே, அந்த இடத்துல அவனுக்கு குதிரையானது கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா, அது குதிரையை அடைந்தான், பிராப்தவான்னு அர்த்தம் லேபே. சரியா, லேபே லேபாத்தே லேபிரே. சோபி கத்வா விலம் தத்ர திருஷ்டுவா பஸ்மீகிருதானு பித்ருன்னு சாஸ்ருஹு தேபியோ அஞ்சலிம் தித்சுஹு சரன்னு லேபே துரங்கமம். அதுக்கப்புறம் மேல மாதுல கருடஸ்தேஷாம் ஏனம் தத்ர ஏவம் அப்ரவீத் கங்காம் இஹ ஆனய ஆயுஷ்மன் ஏஷாம் ஏஷாம் ஏஷா ஏஷாம் ஏஷா கதிஹி பரா. நூடாகம சந்தி அந்த இடத்துல கங்காம் மிக ஆணைய ஆயுஷ்மன்னு பிளஸ் ஏஷாம் பிளஸ் ஏஷா இல்லையா? ஆமா. சோ மாதுலக கருடக தேஷாம் ஏனம் தத்ரைவ அப்ரவீத். சோ தத்ர அங்கு தேஷாம் மாதுலக, அந்த சுமதி புத்திரானாம் மாதுலக, அந்த சுமதியினுடைய புத்திரர்களுடைய மாதுலகனா மாமா, அது யாருன்னா கருடன். அந்த கருடனானவர் ஏனம் இவாக்கு இந்த அம்சுமந்தம் ஏவம் அப்ரவீத் இவ்வாறாக கூறினார். ஆயுஷ்மன் கங்காம் இஹ ஆனைய, கங்கைய இங்க அழைச்சிண்டு வா. எதகா ஏன் அப்படின்னா ஏஷா கங்கா ஏஷாம் இந்த பித்ருணாம் பராகதிஹி, கங்காதான் பராகதிஹி, ஒரு சர்வோத்தம தரண உபாய. அவளுக்கு வந்து என்ன இந்த சம்சாரத்தை கடக்கிறதுக்கு என்ன ஒரு பராகதி யார் கொடுப்பா அப்படின்னா ஏஷா கங்கா யச்சதி. சரியா, ஏஷாம்னா பித்ருணாம். ஓகேவா? சோ கங்காம் இஹ ஆனையன்னு ஆனைய ஆயுஷ்மன்னு பிளஸ் ஏஷாம் அப்புறம் ஏஷா கதிஹி. ஓகேவா? ஓகேவா? அப்புறம் மேல சாரி தத தனயவிருத்தாந்தம் ஸ்ருத்வா லப்த துரங்கமஹ சமாப்ய சகரஹ சத்ரம் புத்திரசோகா திவம் கதஹ. அவ்வளவுதான். ததக பிறகு தனய விற்த்தாந்தம் ஸ்ருத்வா, அவனுக்கு வாட் இஸ் தி எண்ட் ஃபார் இஸ் சில்ட்ரன், அந்த 60,000 பேரும் செத்து போயிட்டா அப்படிங்கறத இந்த அம்சுமான் போய் சொல்றது. சோ அந்த ததக பிறகு தனய விற்த்தாந்தம் ஸ்ருத்வா, அந்த தனையனுடைய விற்த்தாந்தம் என்ன, வாட் இன்சிடென்ட் ஹேப்பன் டு ஹிம், அதை கேட்டுவிட்டு லப்த துரங்கமக, லப்தகா துரங்கமக ஏன எஸ்மை சகா, யாருக்கு வந்து துரங்கமமானது கிடைக்க, ஒரு ஏன சகா யாருக்கு யாரால் அடையப்பட்டதோ அப்படி லப்த துரங்கமக சக சகரஹ சத்திரம்னா யாகம், சத்திரம் சமாப்பிய அந்த யாகத்தை முடித்துவிட்டு புத்திரசோகாது புத்திரசோகத்தின் பொருட்டு திவம் கதகா இறந்து போயிட்டான். சரியா, சகரன் போயாச்சு. அதுக்கப்புறம் அன்சுமான் அயம் ராஜ்யம் சிராய பரிபாலயன் திலீபே ஞஸ்த பூபாரஹ தபஸ்தேபே ஹிமாலயே. அவ்வளவுதான். அதாவது அதான் சைஷவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயேஷினாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேனாந்தே ஸ்லோகம் வரும் ரகுவம்சத்துல. அதுபடி என்ன அப்படின்னா சைஷவத்துல படிக்கணும் அபியஸ்த வித்யானா, யௌவன அவஸ்தையில எல்லா விஷயங்களும் ஈடுபடுறது, வார்த்தகே முனிவிருத்தினா வார்த்தகிய அவசரத்துல ஒரு முனிவனுடைய விருத்தி எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரமம் கடைசியில வந்து வானப்பிரஸ்தம் போறது. இதுதான் வந்து ரகுவம்சத்துல பிறந்தவா எல்லாருக்கும் இதுதான் ஃபாலோ பண்ணப்பட்டதுன்னு ஒரு ஸ்லோகம் வந்து திலீபனை பத்தி சொல்லும்போது ரகுவம்சத்தினுடைய முதல் சர்க்கத்துல காளிதாசன் சொல்லுவார். அதே மாதிரி அத அயம் அம்சுமான், பிறகு இந்த அம்சுமானவன் ராஜ்யம் சிராய பரிபாலயன், ரொம்ப வருஷம் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு திலீபே ஞஸ்தபூபாரஹ
ஹிமாலயே தபஸ்தேபே. ஸோ திலீப் அவனுடைய பிள்ளையான திலீபனிடத்தில் ன்யஸ்த பூபாரக. ஸோ ன்யஸ்தம் பூபாரம் ஏன சக அப்படின்னுட்டு இட் கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் அம்சுமான். ன்யஸ்த பூபாரக வைக்கப்பட்ட பூபாரம் யாராலேயோ அவன், அப்படிப்பட்ட அம்சுமான் ஹிமாலயே ஹிமவத் பர்வத்தத்தில் தபக தேபே தபஸை தேபே செய்தான். சரியா? சரியா இருக்கா? அதுக்கப்புறம் Yes, ma'am. दिलीपे अपि दिवं याते श्रुत्वा वृत्तं भगीरथः अमर्त्यसरितं कर्तुं मेने मर्त्यतरङ्गिणीम्. दिलीपे अपि दिवं याते भगीरथः वृत्तं श्रुत्वा अमर्त्यसरितं मर्त्यतरङ्गिणीं कर्तुं मेने. திலீபே அப்பி, அந்த திலீபனும் கூட திவம் யாத்தே சதி, அந்த அவனும் வந்து சொர்க்கத்தை இறந்து போயிட்ட அந்த தருணத்தில் பகீரதனானவன், அவனுடைய பிள்ளையான பகீரதன் விருத்தம் ஸ்ருத்வா, ஆக்சுவலி அவனுடைய புள்ளன்னு இல்லை, அவன் வம்சாவளியில, அதாவது இந்த திலீபன் வந்து ஐ திங்க் நாட் தட் ரகுனுடைய அப்பாவா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், வேற ஒரு, ஏன்னா ரகுவம்சத்திலேயே காளிதாசன் வந்து எல்லா ராஜாக்களையும் சொல்லலை, he specifically has taken important kings, அவளை பத்தி தான் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அந்த மாதிரி திலீபே அப்படி திவம் யாத்தே, அவரும் சொர்க்கத்தை மரணத்தை அடைந்த பிறகு அந்த தருணத்தில் பகீரதா விருத்தம் ஸ்ருத்வா, இந்த பூர விற்த்தாந்தத்தையும் கேட்டுவிட்டு அமர்த்திய சரித்தம், அமர்த்தியாக அப்படின்னா தேவாகா, ஸோ அமர்த்தியானாம் சரித்து, அந்த அமர்த்திய சரித்தம் அதை மர்த்திய தரங்கிணியும் கர்த்தும், மர்த்திய தரங்கிணி, தரங்கிணினா தரங்காக அஸ்யாக சந்தி இது தரங்கிணி நதின்னு அர்த்தம். மர்த்தியானாம் தரங்கிணினா நமக்கெல்லாம் இப்போ கங்கை காசியில இருக்காளே அது ஆக செய்யும், கர்த்தும் மேனே விருப்பப்பட்டான். சரியா? he wanted to bring the ஸ்வர்க கங்கா டு பூலோகம். ஓகேவா? மேல ततो गोकर्णम् आसाद्य तपस्यति भगीरथे देवो देवापगां वोडुम् अमंस्त दयानिधिः. ஆமா, அன்வமன்ஸ்த, அனு அமன்ஸ்த. சரியா? ஓகேவா? தயாநிதி. ததः பிறகு பகீரதே கோகர்ணம் ஆசாத்திய தபஸ்யதி சதி. ஸோ அந்த பகீரதனானவன் கோகர்ணம்ங்கிற ஒரு இடத்தை அடைஞ்சு, கோகர்ணா இருக்கேன் நம்ம கர்நாடகாவில் இருக்கிற கோகர்ணான்னு நினைக்கிறேன். பகீரதே கோகர்ணம் ஆசாத்திய தபஸ்யதி சதி, அவன் தபஸ் பண்ணி கொண்டிருந்த அந்த தருணத்தில் தயாநிதி தேவக தேவ அபகாம் ஓடும் அன்னவம்ஸ்த. ஸோ தயாநிதியான, அதாவது தயையினுடைய நிதினா ட்ரெஷர், அப்படியே அந்த தயாயாக நிதி யாருன்னா சாட்சாத் பரமேஸ்வரன். அதனால தானே அவருக்கு ஆசுதோஷகன்னு சொல்றா. டக்குன்னு பிரீத்தி ஆயிடுவார், டக்குன்னு வரத்தை கொடுத்து மாட்டின்னு விடுவார். ஸோ ஆசுதோஷகா தேவக தேவ அபகாம், ஆபகாம்னா நதி. ஸோ தேவானாம் ஆபகாம் ஓடும், அதை தாங்குவதற்கு அன்வம்ஸ்த அப்படின்னா அக்ரி பண்ணிட்டாருன்னு அர்த்தம். மண்ணு தாத்துனுடைய அமம்ஸ்தங்கிறது லுங்குல இருக்கு, அணுங்கிறது அங்க உபசர்க்கம், அன்வமம்ஸ்தங்கிறது எண் சந்தி ஆயிடுத்து. ஸோ அதை என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்து ஒத்துண்டார். இந்த தாரயுதும் அன்வவம்ஸ்த அப்படின்னா அங்கீகிருத்தவான், தன்னுடைய தலையில கங்கையை ஏத்தினுடார். அதுக்கப்புறம் தானே எடுத்து விட்டார், அதுக்கப்புறம் அவளுடைய பிரவாகம் தாங்காம திருப்பி எடுத்து வச்சுக்கிறார். இதுக்கப்புறம் ஒரு 1 2 3 4 5 ஸ்லோகம் வந்து கங்கையினுடைய பிரவாகத்தை பத்தி, அவ எப்படி வந்தா, எப்படிப்பட்ட ஜலம்ங்கிறது ஒரு 5 ஸ்லோகத்துல கங்காஸ்துதி மாதிரி பண்றார். அதை நாளை கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? இதோட நிறுத்திக்கலாமா? Yes, ma'am.